உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புக்களால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மாலா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடலில் இன்று தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் 104. ஆண்டவர் தனது ஆவி அனுப்பி பூமி அனைத்தையும் புதுப்பிக்கின்றார். பெந்தகோஸ்து பெருவிழாவாகி இன்று ஆவியினுடைய அபிஷேகங்களை பெறுகின்ற இந்த நாளிலே இந்த திருப்பாடல் நம்மையும் புதுப்பிக்க ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகளை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த திருப்பாடல் தாவீது அரசன் தனது வயதான காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். அந்த படைப்புகள் அனைத்தையுமே இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகிறது. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஏதோ கடவுள் இந்த உலகை படைக்கின்ற போது அருகில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்தது போல ஒவ்வொன்றையும் கடவுள் படைத்ததை தான் உடனிருந்து பார்த்ததாக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கடவுள் எல்லாவற்றையும் படைக்கின்றார். படைத்த அந்த படைப்புகளை கடவுள் அப்படியே விட்டு விடுவதில்லை. மாறாக அந்த படைப்புகளை பராமரிக்கின்றார். அந்த படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. ஆகவே படைப்புகளோடு சேர்ந்து கடவுளை ஏற்றி போற்றுகின்ற திருப்பாடலாக இது அமைந்திருக்கின்றது. கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது தனது வார்த்தை வழியாக படைத்தார். அப்படி படைத்த இறைவன் ஒளியாக இருக்கின்றார். அந்த படைத்த இறைவன் ஒவ்வொன்றையும் தனது ஞானத்தோடு ஒவ்வொன்றையும் படைத்தார் என்றும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே ஞானம், ஒளியாக இறைவன் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது ஆவியானவருடைய உடனிருப்பை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. ஆவியானவர் தாமே தனது இருப்பின் வழியாக இயக்கத்தை கொடுக்கின்றார். ஆகவேதான் பவுலடியார் சொல்லுவார், யாரெல்லாம் ஆவியால் இயக்கப்படுகின்றார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் இயேசுவின் சீடர்கள் என்பார். ஆகவே இந்த பூமி அனைத்துமே ஆவியினால் புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவே படைப்புகள் அனைத்துமே கடவுளுடையவை. அந்த கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்துமே கடவுளை ஏற்று போற்றுகின்றது என்றால் மனிதர்களாகிய நாம் கடவுளை ஒவ்வொரு நாளும் ஏற்றி போற்ற இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. படைத்த இறைவன் ஒவ்வொன்றுக்கும் உணவை கொடுக்கின்றார். ஆகவே அந்த படைப்புகள் அனைத்துமே உணவை சேகரிக்கின்றன என்றும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. படைப்புகளோடு நில்லாமல் பராமரித்து வருகின்றார். அந்த பராமரிப்பை தொடர்ந்து அது நிலைநிறுத்த கடவுள் இந்த படைப்புகளுக்கு உணவை கொடுக்கின்றார். சேகரித்து வைப்பதற்கான கிடங்குகளையும் தானியங்களையும் கடவுள் கொடுக்கிறார் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது. ஒருவேளை கடவுள் தனது முகத்தை திருப்பி கொண்டார் என்றால் அல்லது மறைத்து கொண்டார் என்றால் இந்த படைப்புகள் தன்னிலே நிறைவு பெறாது. இந்த படைப்புகள் தன்னிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கும் என்பதையும் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகிறது. அதே சமயத்திலே கடவுள் இந்த படைப்புகளுடைய மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டுவிடும், அவை புழுதியாகி விடும் என்பதையும் இந்த திருப்பாடல் எச்சரிக்கிறது. அப்படி என்றால் கடவுளுடைய ஆற்றல் இல்லாமல், கடவுளுடைய ஆவியாருடைய இயக்கம் இல்லாமல்
இந்த படைப்புகள் கடவுளை ஏற்றி போற்ற முடியாது, இந்த படைப்புகள் உயிரோடு இருக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே ஆவியானவர் தாமே அனைத்தையும் புதுப்பிக்கின்றார். கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் ஆவியானவர் புதுப்பிக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியால் புதுப்பிக்கப்படுகிறோம். திருமுழுக்கின் வழியாக ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் உறுதிபூசால் ஆவியினுடைய வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியால் வழிநடத்தப்படுகிறோம். அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்படுகிறோம். ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்ற நல்ல மனிதர்களாக நாம் வாழ்கின்றோம். ஆகவே ஆவியினுடைய இயக்கம் இல்லாமல் நாம் இருந்து விட முடியாது. எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கின்றாரோ அங்கு இயக்கமும் புதுப்பித்தலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆகவே நாம் நமது பாவத்திலே, நமது பலவீனத்திலே நாம் வீழ்ந்து விடாமல் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து ஆண்டவரை என்றும் ஏற்று போற்றுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ, இயேசுவினுடைய சீடர்களாக வாழ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி இந்த மண்ணகத்தை புதுப்பிப்பது போல உமது ஆவியை எங்கள் மீதும் ஒவ்வொரு நாளும் பொழிந்தருளும். அந்த ஆவியை பெற்றுக்கொள்கின்ற நாங்களும் எங்களை புதுப்பித்து அந்த ஆவியினுடைய வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆவியின் கனிகளை நாங்கள் வாழ்ந்து பிறருக்கு கொடுத்து ஆவியின் சாட்சிகளாக உமது சீடர்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமேன்.